அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தர்கா வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் திருக்குர்ஆனிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளிலிருந்து அதற்கு ஆதாரம் காட்ட முடியாமல் நடைமுறையில் உள்ள உதாரணங்களை வைத்து அந்த பலதெய்வ வணக்கத்தை, தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினம் இவர்கள் சொல்லக்கூடிய சில உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அதே போல நடைமுறையில் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் சில உதாரணங்களை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்வோம். நம்ம வாழ்கின்ற உலகத்திலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால், ஒரு வழக்கு நம் மீது போட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அந்த வழக்குல நாமளே போய் ஆஜராக மாட்டோம். நமக்கு ஒரு வக்கீலை நியமிச்சு அவர் இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் கரைத்து குடித்தவராக இருப்பாரு. அவர் நமக்காக வாதாடுவார். நம்ம இவர் சொல்றதெல்லாம் தலையாட்டுவோம். நீங்க இப்படி சொல்லுங்க பாரு, ஆமான்னு நம்மளும் சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம நடந்து கொள்வோம். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக நாமளே அந்த வழக்கை நடத்தி நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல. வழக்கறிஞர் நம்ம படிச்சிருந்தோம் சொன்னா வேண்டாம், செஞ்சுக்கலாமே தவிர வக்கீலாக நம்ம இல்லை என்று சொன்னால் நம்ம ஒரு வக்கீலை வச்சுதான் ஒரு விஷயத்தை நம்ம சாதித்துக் கொள்கிறோம். அந்த மாதிரி தான் நாங்கள் மறுமையில எங்களுக்கு வக்கீலாக இருப்பதற்கு தான், மறுமையில எங்களுக்காக வாதாடுவார்கள் என்பதற்காகத்தான் நாங்க இந்த பெரியார்கள் எல்லாம் பிடிக்கிறோம். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட வாதாடி எங்களுக்கு பெற்று தருவாங்க. இந்த காரணத்தினாலதான் இப்படி செய்யறோங்கிறாங்க. இவர்கள் இந்த உலக விஷயத்துக்கு இதெல்லாம் சரி. ஒரு வக்கீல் பிடிக்கிறதுக்கு அவசியம் இருக்கிறது. ஏன் அவசியம் இருக்கிறது? நீதிபதியாக இருக்கக்கூடியவர் மனிதர். அவருக்கு நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு அவருக்கு தெரியாது. அவர் நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறவருக்கு நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன்னு வழக்கு போட்டான்னு வைங்க, நான் கொலை செஞ்சேன்னு அவருக்கு தெரியுமா? நான் செய்யலன்னு தெரியுமா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவர் எதை வச்சுதான் உண்மை அறிந்து கொள்ற நிலையில இருக்கிறார் என்று கேட்டால், வாதங்களை வச்சுதான் அறிந்து கொள்வார். உன் வாதத்தை சொல்லு, உன் ஆதாரத்தை கொடு, நீ உன் ஆதாரத்தை கொடுன்னு கேட்பார். ரெண்டு வாதங்களையும் ரெண்டு ஆதாரங்களையும் பார்த்துவிட்டு, இந்த வாதங்களிலிருந்து இந்த ஆதாரங்களிலிருந்து இவர் கொலை செஞ்சார் என்று தெரிய வருகிறது, அல்லது கொலை செய்யவில்லை என்று தெரிய வருகிறது என்று தீர்ப்பளிக்கிறார். அப்ப நீதிபதிகளுக்கு வக்கீல் தேவை என்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நீதிபதிகளுக்கு அறிவீனம் இருக்கிறது. அனைத்தையும் அறியக்கூடியவர்களாக நீதிபதிகள் இல்லை, அனைத்தையும் பார்க்கக்கூடியவர்களாக நீதிபதிகள் இல்ல. அவங்களுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட மனித அறிவு தான் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம், உலகத்தில் ஒரு வழக்கு நடத்துவதற்காக வேண்டி ஒரு வக்கீல் தேவைதான். நீதிபதிட்டு போய் நம்மளே பேசணும்னு சொன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறி விட்டு நம்மளே குற்றவாளி ஆயிருவோம். அதுக்காக வேண்டி அந்த தந்திரங்கள் எல்லாம் சொல்லி தருவதற்கு, தில்லு முள்ளு பண்ணுவதற்கு, நீதிபதி ஏமாத்துவதற்கெல்லாம் இந்த வக்கீல் உதவுகிறார். இப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு இதை உதாரணம் காட்டுறாங்களே, கொஞ்சமாவது இறை அச்சம் இருந்தால் இப்படி உதாரணம் காட்ட முடியுமா? அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்ம எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நிறுத்தப்படும் பொழுது நாம என்னென்ன செஞ்சோங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் நம்ம மேல குற்றப்படுத்திக்கே தர்றான். இந்தா உன் மீது உள்ள குற்றம், இந்த படிச்சு பாத்துக்க, புஸ்தகத்தை கையில தந்துருவான். இக்ர கிதாபக, உன்னுடைய புஸ்தகத்தை படித்து பார். கபாபி நப்சிக்கல் யௌம அலைக ஹசீபா, உனக்கு மார்க் போடுவதற்கு நீயே போதுமானவன், நான் ஒன்னு தனியா போட வேணாம்டா, நீ செஞ்சலாம் தருக்கு பேப்பர்ல இருக்கு பாரு, இதுக்கு என்ன மார்க் போடலாம் நீனே சொல்லு என்று அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம மூஞ்சில தூக்கி பேப்பர் தந்துருவான். வலது கையில கொடுப்பான், இடது கையில கொடுப்பான். அப்ப நமக்கு என்னென்ன செஞ்சோம் என்பதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகி தெரிஞ்சு அதனுடைய காப்பி நம்ம கையில அல்லாஹ் என்ன தந்துட்டான் என்று சொல்லும் பொழுது, இதுல வக்கீலுக்கு என்ன வேலை இருக்குது? நான் என்ன செஞ்சேங்கிறது அவன் ஜட்ஜ்மெண்டா என்கிட்ட அவனே தந்துரும் பொழுது
இவர் எந்திரிச்சுக்கிட்டு வக்கீல் வந்து மாத்தி பேச போறாரா? இப்ப நம்ம வந்து நான் ஒருத்தனுக்கு மோசடி பண்ணிட்டேன், அது அந்த ரெக்கார்ட்ல இருக்குது. அல்லாஹ் தரக்கூடிய ரெக்கார்ட்ல என்ன இருக்கு? நீ இத்தனாம் தேதி இன்னாருக்கு இவ்வளவு மோசடி பண்ணனேன்னு அல்லாஹ்வுடைய குற்றப்பத்திரிகையில தந்திருக்கிறான். உடனே அவுலியா எந்திரிச்சு யா அல்லாஹ் மோசடி எல்லாம் பண்ணல பாரு, நீ மோசடி பண்ணதா எழுதியாச்சு, அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். இவர் எந்திரிச்சு என்ன செய்ய போறாருங்கிறான். யா அல்லாஹ் தவறான தகவல் நீ பதிவு பண்ணியிருக்கிற, அவர் மோசடி எல்லாம் பண்ண கிடையாது, நல்ல மனுஷன் அவரு, இப்படியா அப்படி இருந்தா நீங்க ஒத்துக்கலாம். இந்த மாதிரி அல்லாஹ் ஒண்ணு கிடக்க ஒண்ணு எழுதி வச்சிருப்பான்னு சொன்னா இந்த வக்கீல் போய் கரெக்ஷன் பண்ணுவாரு, திருத்துவாரு, நம்மளை காப்பாத்துவாருங்கிற ஒத்துக்கலாம். அவன் தான் வக்கீலுக்கு வேலை இல்லாம அறிந்தவனா இருக்கிறான, நீதிபதி மாதிரி அவன் இருக்கிறான். மனிதர்கள் இருக்கிற நீதிபதிகளுக்கு எப்படி இந்த உண்மையான நிலவரங்கள் தெரியாதோ அந்த நிலையிலே அல்லாஹ் இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கும் பொழுது இவருக்கு என்ன ரோல் இருக்குதாங்க? இவர் என்னத்து சொல்ல போறாருங்கிறான். நான் செஞ்ச தப்ப செய்யலன்ற போறாரா, நான் செய்யாத அமல்களை எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிட போறாரா, நான் ஒரு அமலுமே செய்யல, அங்க வந்துட்டு அல்லாஹ் இவர் மாதிரி ஒரு அமல் செஞ்ச ஆளே கிடையாதுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லி வாத திறமையில் அல்லாஹ்வை நம்ப வச்சு சாதகமான தீர்ப்பு வாங்கி தந்துருவாரா? அங்க எதுக்கு வக்கீலுங்கிறேன்? வக்கீலுக்கு வேலையே இல்லை. வக்கீலுக்கு உள்ள வேலையெல்லாம் மனித நீதிபதிகளுக்கு தான் வக்கீல் வேணும். அப்ப இதை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வே பிழையாக தீர்ப்பளிக்கக்கூடியவன், அதை வந்து இவர்கள் திருத்துவார்கள் அர்த்தம் வருது. அல்லாஹ்ட்ட வாதாடுறதுக்கு வக்கீல் நீ வைக்கிறேன்னு சொன்னாலேயே என்ன அர்த்தம்? நீ வந்து அல்லாஹ் வந்து சரியா தீர்ப்பளிக்க மாட்டான், தப்பா தீர்ப்பளிப்பான். அந்த தப்பை இவர் தான் கரெக்ட் பண்ணுவாரு. அல்லாஹ் நல்லவனை கெட்டவனாக்கி போடுவான், கெட்டவனை நல்லவனாக்கி போடுவான். அவுலியா வந்து திருத்தம் பண்ணி நல்லவனை நல்லவனாகவும் அல்ல கெட்டவனை கெட்டவன, அதான அர்த்தம் ஆகுது. அல்லது என்ன வரும்? அல்லாஹ் சரியா தீர்ப்பளிச்சா கூட அவர் திறமையில் அல்லாஹ் ஏமாத்தி போடுவாரு, அந்த அர்த்தமாவது வரும். ஒன்னு வந்து அல்லாஹ் தப்பா செய்யறான், அவர் திருத்துறாருங்கிற அர்த்தம் வரும். இல்லன்னா என்ன வரும்? அல்லாஹ் கரெக்டா சொன்னா கூட அவர் எந்திரிச்சு வாதம் பண்ணி நல்லவனை கெட்டவர்னு ஆக்கிடுவார். அப்படி வக்கீல் செய்வார். கொலகாரனை காப்பாத்தி கொண்டு வர்ற வக்கீல்லாம் இருக்கிறாங்க. அப்பாவிய கொலகாரன் ஆக்கி விட்டு உள்ள தள்ளுற வக்கீல்கள் இருக்குதான் செய்யறாங்க. அப்ப உலகத்தில் எப்படி வக்கீல்கள் தங்களுடைய வாத திறமையினால் நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் ஆக்கி விடுகிறார்களோ அந்த வேலையை அங்க செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க வக்கீல் வைங்க. அங்க வாய்ப்பு இருக்குதா? அந்த அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய நாலேஜ் அவ்வளவுதானா? அப்ப அல்லாஹ்வை ஏமாத்திர முடியுமா? அப்ப இப்படி அவர்கள் சிந்தித்து பார்க்காமல் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு வக்கீல் வைக்கிறோம் வாதாடி எங்களை வந்து சிபாரிசு பண்ணி எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருவாங்க அப்படின்னா எப்படி இது எப்படி சாத்தியமாகும்? இதை நம்ம பாத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த வக்கீல்னு சொல்றதன் மூலமாக இந்த அவுலியான்னு இவன் நினைக்கிறான், அவங்களையும் கேவலப்படுத்துறான். வக்கீலுடைய வேலை என்ன? கட்சிக்காரனுக்கு சாதகமா எல்லா தில்லுமுள்ளும் பண்ணுவார் வக்கீல். கட்சிக்காரன் காசு கொடுத்துட்டான்னு சொன்னா போய் வக்கீல்கிட்ட சொல்லவே செஞ்சிருவாங்க, நான் கொலை பண்ணிவிட்டு என்னை காப்பாத்துங்க. அப்படித்தான் கேச எப்படி கொடுப்பாங்க? நான் தான் கொலை பண்ணுனேன், கேச போட்டாங்க, தப்பிக்க நீங்க தான் வழி சொல்லணும். அப்ப நீ இந்த மாதிரி சொல்லு, இன்ன மாதிரி ரெக்கார்டை உண்டாய்க்க, என்னைக்கு கொலை நடந்ததா இருக்கும் அந்த தேதியில நீ பெங்களூர்ல இருந்த மாதிரி ஒரு லாட்ஜில் போய் ஒரு ரசீது வாங்கி வச்சுக்க. இப்படி எல்லாம் வக்கீல் என்ன செஞ்சு தருவாங்க, உங்களுக்கு தந்திரங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அப்ப இந்த அவுலியாவுடைய வேலை என்னன்னு கேட்டா தில்லுமுள்ளு பண்றதுங்கிறாங்க. இவங்க வக்கீல் வைக்கிறேன்னு சொல்வதன் மூலமாக இந்த அவுலியா என்ன செய்ய போறாரு? தில்லுமுள்ளு அல்லாஹ்வை கேவலப்படுத்துறான். வக்கீல்னு சொல்வதன் மூலமா அவரையும் கேவலப்படுத்துறாங்க. அங்க என்னத்துக்கு வக்கீலுக்கு என்ன வேலை இருக்கிறது? படைத்த இறைவனை பொறுத்த வரைக்கும் ஃபார்மாலிட்டி தான் விசாரணை, நல்லா வணங்கிக்கணும். அல்ல அங்க விசாரிச்சு பார்த்து அங்கதான் உண்மையை கண்டறிய போறானா? இப்ப நம்ம எல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு என்னன்னே தெரியாம சூனியமா அல்ல நின்று கொண்டு அப்ப விசாரணை நடத்தி ஒவ்வொரு விஷயத்தையா கரெக்ட் பண்ணி இது தவறு இது சரின்னு செய்ய போறானா? அங்க வந்து அந்த அரசுல இருந்து வந்து உட்காரும் போது அவளும் தீர்ப்போட வந்து உட்கார்ந்து இருக்கிறானா? அனைத்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறானா? அல்ல எல்லா விவரத்தையும் விரல் நுனியில வச்சுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவன் கைவசத்துல வைத்துக் கொண்டு என்ன செய்யறான்? ஃபார்மாலிட்டி கேட்கிறான், சும்மா கேட்கிறான். கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது, அனைத்தையும் கேட்காமலே அவனுக்கு தெரியும். அப்ப இதை விளங்கி பார்த்தார்களே ஆனால் இந்த மாதிரி உதாரணம் காட்டுவார்களா? அல்லாஹ்வை கேவலப்படுத்தி. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்லயாவது ஹதீஸ்லயாவது அந்த மஹ்ஷருடைய நிலைமையில இந்த வக்கீல் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குங்கிற மாதிரியாவது நமக்கு ஆதாரம் கிடைக்கிறதா? இல்ல. நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மஹ்ஷர்ல எல்லாம் நிக்கிறோம், கோடான மக்கள் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழியிற வரைக்கும் எத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அத்தனை லட்சம் கோடி பேர் என்ன செய்வாங்க? இறைவன் முன்னால் நிறுத்தப்பட்டு நிற்போம். நிற்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்பார்,
வானவர்களும் நிற்பார்கள், சப்பன் அணி அணியாக நிற்பார்கள். இந்த விசாரணைக்கு வரும் பொழுது என்ன செய்வாங்க? வானவர்கள்லாம் அணி அணியா நிற்பார்கள். ஜிப்ரீலும் அதுல ஒருத்தர நிற்பாரு. லாயத்த கல்லமூன, வாயை திறந்து அவங்களும் பேச முடியாது. இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவரை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அங்க பேச முடியாது. அங்க வக்கீலுக்கு வேலையே கிடையாதுங்கிறான்ல, வாயை திறக்க பேசாம இருக்கணும். வாயை திறக்கிறது வேலையே இல்ல. இது 78வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு முந்தின வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 78-37 ரப்பி சமாவாத்தி வல் வமா பைனஹுமா, வானம் பூமி அதற்கு இடைப்பட்டவைகளுக்கெல்லாம் அவன்தான் இறைவன். அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். லா யம்லிகூன மின்ஹு கிதாபா, அவன் முன்னிலையில் பேசுவதற்கு கூட இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டு ஏதாவது பேசுவதற்கு ஏதாவது ஒரு யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் அங்க இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாயை திறக்க இயலாது, பேசாம நிக்கணும். கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்டாதான் வாயை திறக்கணும். அங்கெல்லாம் இறைவன் முன்னாடி நிக்கக்கூடிய நேரத்தில் முந்தி கொண்டு பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் யாருக்குமே கிடையாது என்று 78-37 சொல்றான். தப்பி தவறி பேசிவிட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்கா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா பேச மாட்டான் பயத்திலேயே. அல்லாஹ் பேச நினைச்சாலும் பேசாத அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறான். என்ன பண்றான்? அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், இன்றைய தினம் அவங்களுடைய வாய்களுக்கு சீல் வைத்து விட்டோம். அங்க மஹ்ஷர்ல நிக்கும் போது சீல் வாய்க்கு தான், வாயினால் துறக்க முடியாது. ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவங்களுடைய கைகள் நம்மிடத்துல பேசும், அந்த பேச்சுக்கு தான் அனுமதி இருக்கிறது. ஓ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவங்களுடைய கால்கள் நம்மிடத்துல சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை. எது பேசுமா? கையும் பேசும், காலும் பேசும், வாய் பேசாது. அப்ப நம்மளை கொண்டு அங்க நிப்பாட்டின உடனே என்ன செய்யும்? யாரெல்லாம் இந்த கையை கொண்டுதான் இந்த மாதிரிலாம் பண்ணனா, கை நமக்கு எதிராக பேசுங்க. நம்ம கை நமக்கு எதிராக பேசும், நம்முடைய கால்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்த காலத்துல கை எப்படி பேசும், கால் எப்படி பேசும்லாம் சொன்னாங்க. இந்த காலத்துல அப்பெல்லாம் கேட்க முடியாதீங்க. எது ஏதோ பேசுது. பிளாஸ்டிக் எல்லாம் பேசுதா இல்லையா? செல்போன் பேசுதா இல்லையா? ஐபாட் வச்சுட்டு பேசுதா இல்லையா? அதுல உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாசம் படிக்கிற அளவுக்கு பாட்டெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க, அது பேசுது. அப்ப அது மாதிரி அல்ல, அதை ரெக்கார்டு பண்ணி பேச வைக்கிற மாதிரி இதை பண்ண முடியாதா? இதுக்குள்ள என்னென்ன பண்ணி வச்சிருக்கானோ, என்னென்ன ரெக்கார்டு ஆயிருக்க யாருக்கு தெரியும்? அப்ப அங்க என்ன செய்யும்? நம்முடைய கைகளும் கால்களும் பேசுமே தவிர வாய்களுக்கு முத்திரை வச்சாச்சு. வாய்க்கு முத்திரை வச்ச பிறகு என்ன வக்கீல்? அங்க வக்கீல் வாய்க்கு முத்திரை தானே, அவருக்கு சீல் வச்சுதானே இருக்கு. அவர் எப்படி பேசுவாருன்னு அங்க வக்கீலா இருந்து வாதாடுவார்னா முத்திரை இது போன்று அல்லாஹ் சொல்றானே. 34வது 36 யாசின் சூராவுல பேருக்கு இந்த வாசிச்சது யாசின்ல 65வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம்னு கேட்டா, யௌம யத்தி லா துகல்லிமு நஃப்சுன் இல்லா பிஇذனிஹி, அவனிடத்திலே நிற்கக்கூடிய அந்த நாளில் எந்த ஆத்மாவும் அவன் அனுமதி பெறாமல் பேசவே முடியாது. பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். முதல்ல எல்லாருக்கும் பேசுவான், அல்ல அனுமதி கொடுக்க மாட்டான். அதே மாதிரி 77-36 அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா யௌமுல் லா யன்திகூன், இது பேச முடியாத ஒரு நாள். இது வரைக்கும் வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசுனீங்கல்ல, அதுக்கு முடிவு கட்டுற நாள் இதுதாங்கிறான்ல. ஹாதா யௌமுல் லா யன்திகூன், இது இவர்களுக்கு பேச இயலாத ஒரு நாள். வலா யுதனு லஹும், அவர்களுக்கு அனுமதியும் அளிக்கப்பட மாட்டாது. இது பேச முடியாத நாள், அவர்களுக்கு அனுமதியும் அளிக்கப்பட மாட்டாது. ஃபயாத்ததிரூன், அனுமதி அளிச்சாதான போலி சமாதானங்கள் அவர்கள் சொல்வார்கள். நான் ஏன் இதை செஞ்சேன் என்று கேட்டால் நம்ம சொல்லுவோம்ல, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஏன்பா லேட்டுன்னு கேட்டா, ஏன் லேட்டுன்னு கேட்டா அந்த அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுமா இல்லையா? ஒரு தப்பை செஞ்சுட்டான்னு சொன்னா நம்ம விசாரிக்கும் போது என்ன செய்வான், அதுக்கு என்னத்தையாச்சும் மாப்பாக்கு தலைவலி மாக்கு இது அப்படி இப்படி போய் சொல்லிக்கிட்டு என்ன செய்யறது, சமாளிக்குவோம்ல. அதெல்லாம் அங்க நடக்காது. பேசுறதுதான் அனுமதி இல்லை, பிறகு சமாதானம் சொல்றது. அப்ப பேசுறதுக்கு அனுமதியும் அளிக்கப்பட மாட்டாது. அப்படி இருந்தால் அல்லவா அவர்கள் சமாதானம் கூற முடியும் என்று 77வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பேசுறது யாருக்காவது அனுமதி கொடுப்பானப்ப கொடுப்பான். யாரு கொடுப்பான்னு பாருங்க. வலா யதகல்லமு யௌமயிதின் அஹதுன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்றைய தினத்திலே மஹ்ஷர்ல எங்க வக்கீல நியமிக்கிறோங்கிறானோ அந்த வக்கீலை நியமிக்கிற இடத்துல என்ன நடக்கும் என்று கேட்டால், வலா யதகல்லமு யௌமயிதின் அஹதுன், அன்றைய தினத்திலே ஒருவனும் பேச மாட்டான், இல்லர் ருசுலு, தூதர்களை தவிர. அந்த மஹ்ஷர்ல பேசுறதா இருந்தால் ரசூல்மார்கள் மட்டும்தான் பேசுவார்கள். பேசுவார்கள் என்ன, உங்களுக்கு பேசுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு பரிந்து பேசுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா?
பேசுவாங்கன்னு கேட்டா கலாமுர் ருசுலி யௌமைதின் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். ரசூல்மார்கள் என்ன பேசுவாங்கன்னு கேக்குறீங்களா? இறைவா எங்களை காப்பாத்து என்று பேசுவார்கள். ரசூல்மார்கள் தவிர வேற யாரும் பேச முடியாதான். அந்த ரசூலும் என்ன பேசுவார்கள் என்று கேட்டால் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், இறைவா என்னை காப்பாத்திரு, என்னை காப்பாத்த அல்லாஹ், என்னை கடுமையா விசாரிச்சிடாத அல்லாஹ்னு சொல்லி ரசூல்மார்கள் தான் பேசுவார்கள். அதுவும் தங்களை பற்றி தான் பேசுவார்கள், தங்களை காப்பாற்ற சொல்லித்தான் பேசுவார்கள். வேற யாருக்கு அந்த பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. என்னைய காப்பாத்துன்னு கூட சொல்ல இயலாது, அடிச்ச அழுவ கூட இயலாது. அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு வக்கீல் வைக்கிறாங்க. நான் பாருங்களேன், மறுமையில போய் நின்று கொண்டு வக்கீல் வச்சு நான் தப்பிச்சுக்கிறேன். எப்படி இறைவனை பற்றி உன்னுடைய மதிப்பு தான் என்ன? உன் உள்ளத்துல இறைவனை பற்றி வைத்திருக்கிற அந்த கண்ணியம் தான் என்ன? நம்மள மாதிரி தானே மனிதன் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனங்கள் அறியாமை உள்ளவனாகத்தான் நீ இறைவனை மனசுல நீ கற்பனை பண்ணி வச்சிருக்கிறியா? அப்ப அந்த இறைவனை ஏத்துக்கிட்டா அப்படி எல்லாம் ஒத்துக்குருவான்? அது இறைவனை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யுது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த கைகாலெல்லாம் பேசும்ல, பேசும்போது கூட ஒரே ஒரு பேச்சு மட்டும் ஒரு அனுமதி இருக்குது. நம்ம கை எதிரா பேசுமா, நம்மள்ட்ட பேசிக்கலாம். ஏன் அந்த மாதிரி பேசுற? அவனே என்ன செய்வானா? அது நடக்குமா? அல்லாட்ட பேசலாதான். காலு ஷஹிதுனா அல் அம்புசினா, அதாவது என்ன செய்யறான்னு கேட்டா ஹத்தா இதாமா ஜாவுஹா, அவர்கள் அனைவரும் அந்த மஹ்ஷர் மைதானத்துக்கு வந்த உடனே ஷஹித அலைஹும் சம்முஹும் அபுசாருஹும் ஜுலூதுஹும், அவங்களுடைய செவிகள், அவங்களுடைய பார்வைகள், அவங்களுடைய தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அவங்க கேட்பாங்க, ஜுலூதிகும், தங்களுடைய தோளை பார்த்து கேட்பார்கள், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்க சாட்சி சொன்னீங்க? எங்கள்கிட்ட ஒரு அங்கமா இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள்? அப்ப அந்த தோள்கள் எல்லாம் அவனுக்கு பதில் சொல்லுமா. அந்த பேச்சு நடக்கும், அவளுக்குள்ள பேசிக்கிடுவா. உலகத்துல அல்லாட்ட பேச முடியாதான், எங்க பேசிக்கிடுவாங்களாம்? அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்களாம். அப்ப அந்த தோல் சொல்லுமா, அன்தகன் அல்லாஹுல்லதி அன்தகுல்ல செய்யின், எல்லாத்தையும் பேச வச்சுக்கிறான்ல, எங்களையும் பேச வச்சுக்கிறான், நாங்களா பேசுறோம், பேச வைக்கிறான், நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோள்கள் என்ன செய்யுமா, அவனுக்கு பதில் சொல்லும் என்று 41வது சூராவுல 22வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குறோம்? பேசுறது வக்கீல் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. மறுமை நாள்ல அவன் எடுக்கிற மாலிக்கு யௌமித்தீன் தான். அவனுக்கு பேரே என்ன? நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அவன் நியாய தீர்ப்பு நாள் இருக்குல்ல, இன்னைக்கு இப்போ அதிபதி, இப்போ அதிபதியா இருந்தாலும் அவன் அதிபதி வேலையை பார்க்கல. சில விஷயங்களை நீ வச்சுட்டு போங்கிறான்ல, வீட்டை நீ கட்டிக்க, கார் நீ சொந்தமாயிக்க, நாட்டை பிரதமரா இருந்துக்க, நீ முதலமைச்சரா இருந்துக்க, நீ கலெக்டரா வச்சுக்க, இது இது ஏன் இதுன்னு சொல்லிட்டு போ என்று முழு அதிகாரத்தை அவன் வைத்துக் கொள்ளாம போனா போடான்னு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கான். இந்த உலகத்துல அங்க முழு அதிகாரத்தை கையில வச்சிருப்பான். நியாய தீர்ப்பு நாள்ல மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் முழு அதிபர் அவன் தான், முழு அதிகாரி. அவன் இன்னும் கேட்பான்ல, எப்படி கேட்பான்? லிமனில் முல்குல் யௌம், எல்லாரும் எழுப்பிட்டு எல்லாம் கேட்பானா, லிமனில் முல்குல் யௌம், இன்னைக்கு யாருக்கிட்ட அதிகாரம்? ஏன் இது இதுண்டிய இன்னைக்கு எவனுக்கு அதிகாரம்? அவனே பதிலையும் சொல்லிக்கிறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகிற ஏகனாகிய எனக்குத்தான் அதிகாரம், எவனுக்கு அதிகாரம் கேள்வி அவனே கேட்டுக்கிட்டு அதுக்கும் பதில் சொல்ல முடியாது. ஒருத்தன் அல்லாஹ் என்ன செய்வான்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், எனக்கு தான் அதிகாரம். அந்த மாதிரியான ஒரு உலகம் இருக்குன்னு நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் நமக்கு வக்கீல் பேசி தருவாங்க, அது தருவாங்க. எப்படி இதெல்லாம் சரியா வரும்? இவங்க இறைவனை மறுத்தவர்கள் தான் இவங்கெல்லாம் இறைவனை நம்பினார்கள் எடுத்துக்கொள்ளவே இயலாது. இறைவனை ஒரு மனுஷனை போல நம்பினா இறைவனை நம்பினது ஆகுமா? இறைவனை இறைவனாக நம்பினா தானே இறைவனை நம்பினது ஆக முடியும். மனிதனை போல ஒரு ஒரு அறிவியனாக, ஒரு விவரம் கெட்டவனாக இவன் கடவுளை பற்றி நினைச்சிருந்தான்னு சொன்னா அது இறைவனை நம்பியதாக ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை விளங்கினால இதெல்லாம் அடிபட்டு போய்விடும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம அனுபவத்தில் கண்ட பெரிய உதாரணம் தஞ்சாவூர்ல. நம்ம அப்பதான் தௌஹீத் களத்தில் இறங்குறோம். அப்ப தஞ்சாவூர்ல என்ன செய்யறாங்கன்னா 1980 நினைக்கிறோம், 81 82 நினைக்கிறோம். அப்ப தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடு ஒரு மாநாடு போட்டாங்க. இந்த வலிமார்கள் மாநாடுண்டா என்ன? வலிமார்களை போய் வணங்குங்கன்னு சொல்ற ஒரு மாநாடு போடுறாங்க. போட்டது யாருங்கிறீங்க? ஜமாத் உலமா சபை போடுகிறது. ஜமாத் உலமா சபை தௌஹீத் இப்ப அதான் மாறி போயிடுச்சு. இப்ப அப்ப ஜமாத் உலமாவே தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்தமா ஆலிம்களுடைய ஒரே வேலை என்னன்னு கேட்டா, உலமா தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்துவது, பள்ளிவாசலுக்கு போய் வழிபடக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துகிற நிலையில் தான். அதனாலதான் கோபித்துக் கொண்டு நம்ம வேகமா வெளியே இறங்கி என்ன செஞ்சோம்?
இவங்களை கொட்டத்தை ஒடுக்காத வரைக்கும் தௌஹீத் வளராது என்றுதான் வெளியே வந்தோம். அப்ப ஜமாத் உலமா உலமாக்கள் சபை இருந்த அந்த சபை என்ன பண்ணுதுன்னா வலிமார்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் ஒவ்வொரு உலமாவும் பேசுகிறார்கள். மார்க்க அறிஞர் சொல்லக்கூடியவன்லாம் என்ன பேசுகிறார்கள்? அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க முடியுமா? அவுலியாட்டும் கேட்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்க நம்ம யாரு? நமக்கு எப்படி அல்லாஹ் தருவான்? இந்த மாதிரி பெரிய பெரிய உலமாக்கள்லாம் இன்னைக்கு பேசுகிறார்கள். உலமா இல்லாத ஆள்க 2 பேர் தான் மார்க்கத்தை பேசுறான். அன்னைக்கு உலமா பூரா ஷிர்க்க பேசுறான். 2 பேர். ஒருத்தர் காலஞ்சென்ற மறுமலர்ச்சி பத்தியுடைய ஆசிரியர் யூசுப், நாவலர் யூசுப்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் முஸ்லீம் லீக்ல ஒரு முக்கிய லீடரா இருந்தாரு. மறுமலர்ச்சி வார இதை நடத்திட்டு இருந்தாரு. அவர் ஒரு ஆள் பேசினாரு, நீங்க எல்லாம் இறைவனை வணங்குவதற்கு அழைக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருந்து கொண்டு நீங்க செத்து போன ஆட்களுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்துறீங்க, நீங்க எல்லாம் உலமாக்கள் நாங்க கேட்கிறாரு. அவர் பேசுறாரு, யாருக்கு? மார்க்க அறிஞர் பட்டம் வாங்கினவங்களுக்கு எல்லாம் தர்காவுக்கு போங்கன்னு மக்களை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இறந்து போன அப்துல் சமத் முஸ்லீம் லீக் தலைவர் அவரும் அந்த மாநாட்டில் பேசுறாரு. அவரும் இதை கண்டிக்கிறாரு. இதெல்லாம் ஏகத்துவம் இஸ்லாத்தின் அடிப்படை, இதெல்லாம் தேவையா? அங்கிருந்து போற மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு பதிலா நீங்கள் வலிமார்கள் மாநாடு போட்டு அங்க அவங்களுக்கு ஆள் பிடிக்கிறீங்களே. மார்க்க அறிஞர் என்று அறியப்படாத 2 பேரும் மார்க்கத்தை பேசுறாங்க. மார்க்க அறிஞர்கள்லாம் இதை பேசுறாங்க. அப்ப அதுல வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத், வேலூர் தாய் மதர்சா, அங்கிருந்து ஒருத்தர் வர்றாரு, ஒரு பெரிய உலமா. அந்த உலமா என்ன செய்யறாரு? மக்கள்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாது, அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை, பாவம் குற்றம் அல்லாஹ்ட்ட அப்படின்லாம் அது பாவமா சொல்றாரு. அவுலியாக்கிட்ட தான் கேட்க வேண்டும். அவர் சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? அது உதாரணம், ஆதாரம் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ்லாம் கிடையாது. அவர் என்ன ஆதாரம் வைக்கிறார்னு கேட்டா, நாம இந்த தோசை சுடுறோம்னு வைங்களேன். அவர் சொல்றாரு உதாரணம், அடுப்புல நெருப்பு வச்சு நமக்கு தோசை தேவை இருக்கிறது, தோசை வேணும் என்று சொன்னால் தோசை மாவை நம்ம அடுப்புல நேரடியா ஊத்துவோமா? பயங்கரமான ஆதாரத்தை கேட்கிறாரு. அடுப்பை பத்தி வச்சுக்கிட்டு மாவை அள்ளி நெருப்புல நேரடியா ஊத்த முடியுமா? முடியாது. தோசை கல்லு நடுவில் வைக்க வேண்டும். அந்த தோசை கல்லு தான் என்ன செய்யும்? தேவையான வெப்பத்தை அங்க வாங்கி தேவையான அளவுக்கு அது கொடுத்து நமக்கு தோசையாக திருப்பி தரும். அப்ப நெருப்பு தான் அல்லாஹ், தோசைக்கல்லு தான் அவுலியா. ஒரு உதாரணம் காட்டுறாரு. நெருப்பு அல்லாஹ்வா, தோசைக்கல் என்னவா? அவுலியாவா? நம்ம மக்கள் என்னது, பொதுமக்கள் தோசை சுடுறவங்க. அப்ப என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அப்ப இறைவன்ட்ட நீ கேட்க இயலுமா? இறைவன்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா நேரடியா நெருப்புல கொண்டை மாவு ஊத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி இணைஞ்சாரு. அவர் பேசினார். அப்ப அதுலதான் குதிச்சு பெரிய நேருக்கு நேரம் சண்டை போட்டு அடுத்த நாளே ஒரு நாடகம் அரங்கேறியதுங்கிற பேர்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இவங்க என்னன்னா உளர்னாங்க பதில் கொடுத்தோம். அதுக்கு தான் நம்மள அன்னைக்கு நீக்கி வச்சாங்க. அன்னையில இருந்தா போராட்டம் ஆரம்பமானது. இந்த வலிமார்கள் மாநாடுன்னு போட்ட காரணத்தினாலதான் ஷிர்க்கை ஆதரிக்கிற அளவுக்கு இவர்கள் விட்டார்கள். இனிமே இறங்கி உங்களை முகத்திரை கிழிச்சால்தான் மக்களை இந்த ஷிர்க்கில் இருந்து காப்பாற்ற முடியுங்கிற நிலைக்கு தள்ளினார்கள். அப்ப நம்ம அதுல கேட்டோம், என்ன கேட்டோம்? ஏன் பார்த்தோம், தோசை இந்த மாதிரி உதாரணம் எல்லாம் காட்டுறிய, சரி இப்படி வச்சுக்கிருவோம். நம்ம மாவு கொண்டே நெருப்புல ஊத்தினா என்னவாயிரும்? மாவு மட்டும் சேதமாகாது, நெருப்பும் நாசமா போய் அழிஞ்சு போயிடும். நெருப்புல கொண்டே மாவை நேரம் ஊத்துனா மாவு மட்டுமா வீணா போகும், நெருப்பும் அணைஞ்சு போயிடும். அப்ப அல்லாட்ட நம்ம நேரடியா கேட்டு அல்லா செத்துருவானா? உன் உதாரணம் அப்படித்தானே இருக்குது. இவன் சொல்ற உதாரணப்படி பார்த்தா நெருப்ப கொண்டை நேரடியா விட்டா தோசை கிடைக்காதுன்னு மட்டும் அது டைப்பா எடுத்துட்டு போனான். நீ சொல்ற உதாரணத்துல என்ன விளங்குது? நெருப்பில் நேரடியாக மாவு ஊத்தணும்னு சொன்னா மாவு வீணா போயிரும், நம்மளும் வீணா போயிருவோம். மாவு தான் நம்ம வச்சுக்கிறோமே, நம்மளும் வீணா போயிருவோம். நெருப்பு எரியுமா? நெருப்பு அணைஞ்சு போயிருமா? நெருப்பு அணைஞ்சு போயிரும். அப்ப உதாரணப்படி நம்ம அல்லாவை காலி பண்றாருந்தா அல்லாட்ட துவா செஞ்சா போதும். யாருலாண்டா அல்லா நினைச்சிருமா? என்னங்களா உதாரணம் காட்டி நம்ம கேட்டோம், இதான் உதாரணமா? அப்ப அல்லாவுடைய பவரை குறைக்கிறது தான் அவுலியாவுடைய வேலையா? அல்லாவுடைய பவர் இந்த சட்டி குறைச்சு தருதுங்கிற மாதிரி சொல்றான். இன்னும் சொல்றாங்க அந்த கூட்டத்தில் உதாரணம், டிரான்ஸ்பார்மர் இருக்கிறது. எதுக்கு டிரான்ஸ்பார்மர் வைக்கிறார்கள்? நேரடியா ஒரு பல்பு கொண்டை போட்டா என்னஞ்சிரும், வர்ற கரண்ட் போர்ட்ஸ்ல எரிஞ்சு சாம்பலா போய்விடும், பஸ்பமாகிவிடும். அப்ப டிரான்ஸ்பார்மர் வைத்து என்ன செய்யாது? தேவையான அளவுக்கு அந்த கரண்டை குறைத்து எத்தனை உங்களுக்கு வோல்டேஜ் அங்க வச்சிரு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அது தரும். 0 வோல்ட் பல்ப் இருக்குன்னு வைங்க, அது நேரடியா கொடுத்தோம்னா எரிஞ்சு போயிருமா? அதுக்காக என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு இது மாதிரி கண்டன்சர் மாதிரி போட்டு அந்த அளவை குறைச்சு தருவாங்க. இந்த மாதிரியான வேலைகள் தான் அவுலியாக்கள் பவர். அல்லாஹ்வுடைய பவர் உங்களுக்கு தாங்க இயலுமா?
அல்லாஹ்வுடைய பவர் நேர வந்து அவங்களுக்கு எது என்ன ஆகுறது. அதனால இந்த அவுலியாக்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்ட்ட இருந்து பவரை வாங்கி உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு கணக்கு பண்ணி அந்த அதுக்கு அது மாதிரி பங்கிட்டு தருவாங்க. அதுக்கு தான் அவுலியாட்ட கேட்கிறோம். பாருங்களேன், இந்த மாதிரி உதாரணங்களை வைத்துக் கொண்டு இந்த மக்கள் வழிதவறி போய் நிரந்தர நரகத்துக்கு ஆளாகிற குற்றத்தை செய்கிறார்கள். செய்கிற அமலெல்லாம் அழிஞ்சு நாசமாகக்கூடிய ஒரு பாவத்தை நம்ம மக்கள் செய்கிறார்கள். அவங்க அதிலிருந்து மீட்டு சொர்க்கவாதிகள் ஆக்குவோம் நினைக்காமல் அவங்க நரகவாசிகளாகவே தொடர்ந்து இருப்பதற்காக வேண்டி இது மாதிரியான உதாரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காட்சி நம்ம பார்த்தோம். அதனால நீங்க அடிப்படையில் வழங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தை பேசுறதா இருந்தால் நேற்று உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம், உதாரணம் காட்டக்கூடாது. அல்லாஹ்வை பத்தி பேசுறதா இருந்தால் ஆதாரம் தான் காட்டணும். குர்ஆன்ல இருந்து காட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு காட்டணுமே தவிர இது வக்கீல், நீதிபதி, அது இது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. முதலமைச்சர், பிரதமர் இதுகளுக்கெல்லாம் என்ன இல்ல வேலை கிடையாது என்பதை உதாரணங்கள் பல விதங்கள்ல சொல்லுவாங்க. அவங்க என்ன மாதிரி உதாரணம் சொன்னாலும் அது ஒரு அபத்தமா தான் இருக்கு. நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி அல்லாஹ்வுக்கு பொருந்தும் நினைச்சு பாருங்க, சரியா வந்துடும். நான் சொல்லாத புதிய புதிய உதாரணங்களை கூட நீங்க கேட்பீங்க. எந்த உதாரணத்தை அவர்கள் சொன்னாலும் இது எப்படி அல்லாஹ்வுக்கு பொருந்தும், அல்லாஹ்வுக்கு மனுஷன் செய்யற உதாரணம் மேட்ச் ஆகுமா, இது இவங்க என்ன அர்த்தத்தில் பேசுறாங்கன்னு சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு அதற்கெல்லாம் விடை கிடைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தனி மனிதனை கடவுளாக்குவது, இறந்து போனவர்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றது, இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்கள் வேறு சில குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சில ஆதாரங்களை எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியான ஆதாரங்கள் ஒவ்வொன்றா நீங்க தெரிந்து கொண்டீர்களேயானால் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது இருக்குதா அல்லது இவங்க திசை திருப்பிட்டு இருக்கிறாங்களா என்பது நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். எப்படி உதாரணம் காட்டுவாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் போர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் மண்ணு, கைப்பிடி மண் அள்ளி எதிரிகளை நோக்கி வீசுவார்கள். வீசினவுன அனைவருக்கும் அந்த மண்ணு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் திரும்பி ஓட்டம் முடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு இறைவன் நினைஞ்சிருவான், வெற்றியை கொடுத்துருவான். அப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னு கேட்டா, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நபியே நீங்கள் எரிந்த போது மண்ணை வாரி, மண்ணா மணல், மணலை வாரி எடுத்து நீங்கள் எரிஞ்சீர்களே, நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை. அல்லாஹ் சொல்றான், ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை, உலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான். இப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. மண்ணை வாரி எரிஞ்சது நீ தான், ஆனா நீ எரிஞ்ச போது நீ எரியல, நான் தான் எரிஞ்சேன். இப்படின்னு இருக்கா, புடிச்சுக்கிட்டாங்க பயங்கரமா. இதுல என்ன விளங்குகிறது, அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ். என்ன நீ எரிஞ்சது நான் தான் எரிஞ்சதுங்கிறான் அல்லாஹ். அப்ப ரசூல்லா எரிஞ்சதை அல்லாஹ் என்ன செய்யறான், நான் தான் எரிஞ்சேன், ரெண்டு வேற வேற கிடையாது, நீ வேற நான் வேறங்கிறது கிடையாது, நான் செய்யறதெல்லாம் நீ செய்ய முடியும். அதுக்கு என்ன அர்த்தம், நான் செய்வதெல்லாம் நீ செய்ய முடியும். இந்த மாதிரி இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க பார்த்தீர்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான், ஒமா ரமைத்த இது ரமைத்த, இதான் பயங்கரமான ஆதாரம் இவர்களுக்கு. அதாவது நபிமார்களுக்கு, அது நபிக்கு தான் இது இருக்குது, நபிக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் அம்பட்டு பேர் கொண்டு வந்துருவாங்க வழக்கம் போல. நபிக்கு தான் அப்படி சொன்னாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ சொல்லக்கூடிய அவுலியாவும் அவுலியாங்கிறது ஆதாரம் காட்டணும், நிரூபிக்கணும், அவருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கான், ரெண்டாவது ஆதாரம் காட்டணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குங்கிற மாதிரி ஒன்றை நிரூபிச்சு விட்டு இதிலிருந்து என்ன தெரிகிறது, பெரியார்கள் மகான்களுக்கெல்லாம் இது மாதிரியான அல்லாஹ் ஆகிவிடுவார்கள், அல்லாஹ் செய்யறதுல அவங்களுக்கு செய்ய முடியும் என்று இதை இறக்கிடுவாங்க கீழே. ஆதாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுவார்கள், அதுவும் பொருத்தமானதாக இருக்காது. காட்டிவிட்டு அந்த ஆதாரத்தினுடைய முடிவை அனைவருக்கும் பொருத்தி விடுவார்கள், அத்தனை கபருக்கும் கொண்டு போய் என்ன செய்வாங்க, பொருத்தி விடுவார்கள். இப்ப நீங்க என்ன சிந்திக்கணும், நீ எரிஞ்ச போது நீ எரியல, அல்லாஹ்வை நான் தான் எரிஞ்சேங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணுன்ற அர்த்தமா? அந்த அர்த்தம் சொல்றதா இருந்தா இதை ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்லக்கூடாது. ஏன், இது பாதி முன்னாடில இருந்து வாசிக்கணும். இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறதா இருந்தா முன்னாடில இருந்து வாசிச்சோம்னு சொன்னா, ஃபலம் தக்துலுஹும், சஹாபாக்களை பார்த்து சொல்ற, இது முந்தி நான் வாசிக்கிறேன் ஆரம்பத்தில், இந்த ஒமா ரமைத்தன்னு ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, ஒமா ரமைத்து இருக்கட்டும், முன்னாடில இருந்து வாசிட்டு ஒமா ரமைத்துக்கு வா. இந்த ஒமா ரமைத்தை இடையில வாசிக்காம அந்த ஆயத்தை கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து வாசிட்டு வா அப்படின்னு கேட்டீங்கன்னாலேயே சாயை வெளுத்து போயிடும். அது எப்படி அல்லாஹ் சொல்றான்,
ஃபலம் தக்துலுஹும். இது சஹாபாக்கள் பன்மையா கேட்கிறான். சஹாபாக்களே, முஸ்லிம்களே, மூமின்களே, போர்க்களத்தில் அவர்களை நீங்கள் கொல்லவில்லை. வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். ஆரம்பம் எப்படி வருது? ரசூலுல்லாஹ் மட்டும் அல்லாஹ்வை பார்க்கறான் பாருங்க. அனைவரையும் இப்ப அல்லாஹ் வாக்கியாச்சு. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? ஃபலம் தக்துலுஹும், நீங்க களத்தில் இறங்கி போர்க்களத்தில் வெட்டி குவித்தீங்களே, நீங்க செய்யவில்லை. வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். இது என்ன விளங்குகிறது? கொன்றது சஹாபாக்கள் தான். போர்க்களத்தில் போரிட்டது சஹாபாக்கள். கையில வாள வச்சிருந்தது அவங்க தான், வெட்டுனது அவங்க தான். அல்லாஹ் என்ன செய்யறான்? இல்ல, நீங்கள் வெட்டவில்லை, நீங்கள் கொன்றீர்களே, நீங்கள் கொல்லவில்லை. வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான் அப்படின்னு சொன்னா இதுக்கு அதே அர்த்தம் கொடுக்கணும்ல. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கை மட்டும் அல்லாஹ்வுடைய கையாவல, சஹாபாக்களுடைய கையில அல்லாஹ்வுடைய கையா போச்சு. அவங்க வெட்டினது அவங்க வெட்டலங்க. அல்லாஹ் நீங்களா வெட்டினிய, நீங்க வெட்டின நான்ல வெட்டினேன் அப்படிங்கிறான். நீங்கள் வெட்டிய போது நீங்கள் வெட்டுற, நான் தான் வெட்டினேன்னு இந்த இடத்துல சொல்றான் அல்லாஹ். ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு தான் ஒருமையா ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து சொல்றான், ஓமா ரமைத்த இது ரமைத்த, நீ மண்ணள்ளி வீசிய போது நீ வீசுற, நான் தான் வீசினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எதுக்கு சொல்றான்? இப்படி சொல்லக்கூடியவர் அனைவரையும் அல்லாஹ் வாக்கணும். இப்படி வாதம் செய்யக்கூடியவங்களா இருந்த உமா ரமைத்த இது ரமைத்த என்ற இந்த சொல்லை வைத்துக் கொண்டு, நீர் எரிந்த போது நீ எரியல, நான் தான் எரிஞ்சேன் என்கிற இந்த வார்த்தை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று இவர்கள் வாதிடுவார்களேயானால், அதே மாதிரி தானே மற்ற சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் இருந்தது என்று இவர்கள் சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன எடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஆரம்பமே பாதியில இருந்து ஆரம்பிப்பாங்க. உமா ரமைத்தோட தான் டாபிக் ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்ப இதுல அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ், சஹாபாக்கள் தான் அல்லாஹ்னு இவங்க சொல்றபடி வச்சுக்கிட்டோம்னா, அப்ப பத்ர் போர்ல கொல்லப்பட்டாங்களே அதுக்கு அப்படி சொல்லணும்ல. செத்தது நீ சாவல, அல்லாஹ் செத்தான்னு சொல்லணும்ல. அவங்க தான் அல்லாஹ்னு சொன்னா அப்ப செத்தது யாரப்பா? பத்ர் போர்ல கொல்லப்பட்டாங்கல்லப்பா. உஹது போர்ல கொல்லப்பட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு வெட்டி ரத்தம் உஹது போர்ல என்ன செஞ்சு ரத்த காய மூர்ச்சையாய் விழுந்தாங்களே, உன்னை வெட்டவில்லை என்னைத்தான் வெட்டினார்கள் கருத்து செய்வீங்களா? அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ்னு சொல்லிவிட்டீங்கன்னா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வெட்டினா வெட்டி ரத்தம் ஓடுனுச்சு, அது யார் ரத்தம்? முகமதே ஓ ரத்தம் இல்ல, யார் ரத்தம் அர்த்தம் செய்வீங்களா அதுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ் இறந்து போனவன் அடக்கம் பண்ணாங்களே, நீ இறக்கவில்லை நான் தான் இறந்தேன்னு சொல்லுவீங்களா அதுக்கு? அந்த இடத்துல அல்லாஹ்னு சொல்லுவீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா யார் மௌத்தா போனா? அல்லாஹ் மௌத்தாயிட்டான். ரசூலுல்லாஹ் வெட்டினாங்கன்னா அல்லாஹ் வெட்டிவிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஏமாத்தி விட்டாங்க, அல்லாஹ் ஏமாத்தி விட்டாங்க. அப்படி அர்த்தம். இது எதுக்கு சொல்லப்படுது? இந்த போர் அல்லாஹ்வுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருணையினால் வெற்றி கிடைத்த ஒரு போர். அந்த போரை நீங்க வெளியிலிருந்து நீங்கள் இஸ்லாம்ங்கிற கலரை விட்டு இஸ்லாம்ங்கிற எல்லையிலிருந்து வெளியே நின்று கொண்டு அந்த போரை நீங்க பார்வையாளரை பார்த்தீங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்க. நம்பர் ரொம்ப கம்மி, நம்மளோட 3 மடங்கு அவன் இருக்கிறான். 3 மடங்கு நம்பரோட 1 மடங்கு நம்பர் மோதும் போது யார் ஜெயிப்பா? 3 மடங்கு உள்ளவன் தான் ஜெயிப்பான். ரெண்டாவது அவங்கிட்ட ஆயுதம் பலம் இல்லாம இருக்கிறது. இவங்க அகதிகளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறதுனால ஒரு ஒட்டகத்தை 4 பேர் 3 பேர் பங்கு போட்டு நினைச்சிருக்காங்க வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வாகனம் இல்லை, அனைவருக்கும் குதிரைகள் இல்லை, அனைவருக்கும் வாள் கிடையாது, அனைவருக்கும் கேடயம் கிடையாது, அனைவருக்கும் வெட்டுக்காயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய இரும்பு கவசங்கள் கிடையாது, போர்க்களத்தில் அனைவருக்கும் தேவையான உணவுகளும் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறார்கள். பிளஸ் ரமலான் மாசத்துல வேற நோன்பு வைத்து பலவீனமான 15 நாள் 17 இந்த போர் நடக்கிறது. 17 போர் நடக்குதுன்னு சொன்னா 17 நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு மட்டும் சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள், சிலர் வைக்காம இருந்தார்கள். அதனை வச்சவங்க இருந்தாங்க. பத்ர் போர்க்களத்திலேயும் சில சஹாபாக்கள் நோன்பு வைத்தும் இருந்தார்கள், வைக்காமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு 15 நாள் எல்லாரும் நோன்பு வைத்திருந்தார்கள். 15 நாள் போருக்கு முன்னாடி உள்ள 15 நாளும் அனைவர் நோன்பு வைத்ததுனால அவங்களுக்கு ஒரு பலவீனம் வேற ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அதனால உடல் ஒரு நோம்புல கொஞ்சம் எத்தனை பேர் மெலிஞ்சு போயிடுறாங்களா இல்லையா? நம்மளே மெலிஞ்சிடறோம். நம்ம மெலியவே கூடாதுங்க, ரொம்ப திங்கிறோம் நோம்புல தான். நம்மளே மெலிஞ்சு போயிடுறோம். அவங்க நோம்புல எல்லாம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது, பேரிச்சம்பழம் தான் வழங்குதா, அவங்க எப்படி மெலிஞ்சு போயிருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, போர்க்களத்துக்கு வந்தாங்க. பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டம் எப்படி வெல்லும்? அது போக இந்த முக்கியமான ஆட்கள் எல்லாருமே ஒரு 55க்கு மேல ரிட்டையர்டு வயசு. அவ்வளவு பேருமே ரசூலுல்லாஹ் ரிட்டையர்டு வயசு தான், அபூபக்கர் ரிட்டையர்டு வயசு தான்,
ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல என்ன செய்றாங்க, நபியா வராங்க. 13 வருஷம் அங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. 53 ஆயிடுச்சு. மதீனாவுக்கு வந்து அந்த முதல் வருஷம் 54 வயசு, அடுத்த வருஷம் ரிட்டையர்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50க்கு 54 55 வயசு, அபூபக்கருக்கு அதை ஒட்டி நெருக்கமான வயசு. எல்லாருமே வந்து 50க்கு மேலதான். கீழே உள்ளவர்கள் ரொம்ப குறைவு. இளைஞர்களை வைத்து தான் போர்ல ஜெயிக்க முடியும். முதியவர்களை வைத்து என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்ப அதிகமான பேர் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா 50க்கு மேல உள்ளவர்கள் தான் இருந்தார்கள். அது போக வந்து இந்த மக்காக்காரங்களுக்கு மதீனாக்காரங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. மக்காக்காரர்கள் வந்து இந்த வம்பு வழக்குல எல்லாம் கை தேர்ந்த ஆட்க, விட்டு குத்துலாம் ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் அவங்க எல்லாம். அந்த மாதிரி உள்ள முஹாஜிர்கள் தான் கொஞ்சம் வால் சண்டைக்கெல்லாம் ஒரு தகுதியான ஆட்களா இருப்பாங்க. அவன் எல்லாருமே வம்பு தும்பு ஆட்களா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறான். நம்மள வந்து பாதி முஹாஜிர் பாதி அன்சாரி. அன்சாரிகள் தான் அப்பாவி மாதிரி ஆளுக்கு. அன்சாரிகளும் பேரச்ச மரம் ஏறி பறிக்குவாங்களே தவிர வேற ஒண்ணு வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டாங்க. இன்னைக்கு கூட நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, மக்காவுல போய் பாத்தீங்கன்னா கரடு முரடா வியாபாரிட்ட கூட பேச முடியாது, அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. மதீனா மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அப்படி ஒரு தகப்ப மாதிரி கருணையா பேசுவாங்க. அந்த மண்ணு சுபாவத்தை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். மதீனா வாசிகள் என்ன செய்வாங்க, சாந்த சொருபிகளா தான் இன்றைக்கும் இருப்பார்கள். மக்கா வாசிகள் அவன் இந்த அல்லாஹ்வுடைய ஹரமுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரிதான், அவனுடைய தன்மை எப்படி இருக்கு, ஒரு கரடு முரடா தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டா இது தன்மை கூட அவன்கிட்ட மாறல. அப்ப அந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனம் கட்டுப்படியான ஆட்க, அவங்க கெடுபடி ஆட்கள் நிக்கிறாங்க. இங்க பாதி தான் அந்த மாதிரி ஆளுக்க, பாதி என்ன மாதிரி ஆளு, சாந்த சொருபிகள் பாதி பேர் இருக்கிறாங்க. நம்ம இதுக்கு வெட்டணும், வெட்டினா ரத்தம் வருமே, போர்க்களத்துக்கு எல்லாம் சரியா வருமா, போர்க்களத்துக்கு எல்லாம் மேட்ச் ஆகுமா, இதை ஒருத்த மதிப்பீடு பண்ணான்னு சொன்னா அரை மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. பத்ர் போர்ல முஸ்லிம்களுடைய நிலைமையும் எதிரியுடைய அணியையும் ஒருத்த மதிப்பீடு பண்ணான்னு சொன்னா இந்த கூட்டம் அரை மணி நேரத்துக்கு நிக்காதுன்னு சொல்லணும். ஆனா நின்றாங்க, ஜெயிச்சாங்க, அவன் தான் ஓடுனான். அதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான், நீ உன் பலத்துல ஜெயிச்சு நினைச்சிடாதப்பா, உன்னை ஜெயிக்க வைக்கணும் நான் நினைச்சு அதுக்குரிய சுச்சுவேஷன்களை நான் உண்டாக்குன சூழ்நிலைகளை, அதனால ஜெயிச்சீங்க. நீங்க வெட்டுனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நானாக்கு அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி தந்தது. நீங்க மண்ணள்ளி போட்டா மண்ணு எவ்வளவு பேர் மேல படும், அப்படி பட்டா கூட மண்ணு என்ன பெரிய வேலையை செஞ்சு போடும், அதான் செஞ்சுச்சு. நான் வீசினால் எந்த மாதிரி பாரதூரமான விளைவு ஏற்படுமோ அந்த மாதிரி விளைவு அதுக்குள்ள நான் ஏற்படுத்தினேன். அந்த ஒரு சம்பவத்துல, அந்த ஒரு யுத்தத்தில் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆற்றலால் தான் இந்த வெற்றி கிடைத்த. இந்த ஒரு வெற்றிக்கு எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறான். உங்களுடைய பலத்தை கொண்டு பெரிய நம்பர்ல இருந்து நீங்க ஜெயிச்சிருந்தா நம்ம ஜெயிச்சோம்னு சொல்லிக்கலாம். நீ ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு தகுதியும் உனக்கு இல்ல. இந்த படையில உலக கணக்குப்படி பார்த்தோம்னா ஜெயிப்பதற்கு என்னென்ன வேணுமோ, நம்பரோ உடற்கட்டோ ஆயுதங்களோ பணமோ உணவுகளோ அதுக்குரிய வாகனங்களோ ஒண்ணுமே உனக்கு போதுமான அளவுக்கு இல்ல. எப்படி ஜெயிச்ச, நான் ஜெயிக்க வச்சிருக்கேன், நன்றியோட இருந்துக்கிறான். அதுக்கு சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் ரசூலுங்கறாங்க. இதுக்கு சொன்ன ஒரு விஷயம், இந்த போர்க்களத்துல வந்து நீங்களா செய்யலாமா, நான் தான் செஞ்சேன், என்னுடைய அருள்னால நீங்க ஜெயிச்சீங்க, உங்களை நான் மட்டும் என்னுடைய அருளை விலக்கிக்கிட்டு சாதாரணமா விட்டு பார்த்திருந்தேன்னு சொன்னா அவன்கிட்ட நீங்க நின்றுக்க முடியாது, அவ்வளவு பெரிய போர்ஸோட வெறியோட வந்திருந்தான் என்று அல்லாஹ் இது 8வது சூறாவுல 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வும் ரசூல் ஒண்ணும், அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியுது. அந்த அர்த்த தர்மம் இது தராது என்பதற்கு நிறைய சான்றுகள் முன்னாடியே காட்டிட்டோம். ரசூலுல்லாஹ்வை அடிச்சதை காட்டணும், ரசூலுல்லாஹ்வை ஏமாத்ததை காட்டணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களை 70 பேர் கொலை பண்ணிவிட்டாங்களே அது கூட தெரியாம இருந்ததை காட்டணும், அவங்க மனைவியின் மீது அவதூறு சொன்னதை காட்டணும், அது கூட உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததை காட்டணும், நாடு கடத்தினதை காட்டணும். இப்படி பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தன்மையும் இல்லைன்னு தெரிகிறது, தன் தன்மை அல்லாஹ் கொடுக்கவே இல்லைன்னு தெரிகிறது. சில நேரங்கள்ல அதிசயமான முறையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வெற்றியை தந்துருவான். அந்த மாதிரி தரக்கூடிய நேரத்தில் நான் தாண்டு மமதை வந்துடக்கூடாது, நம்மளே ஒரு எதிர்பாராத முறையில் நம்ம சக்திக்கு மீறின ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நம்மளும் இப்படி நினைக்கணும், இது நமக்கு கிடைச்சது இல்ல, நம்ம இதுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்காது, கண்டிப்பா இது நமக்கு மேல அல்லாஹ்வுடைய கருணை ஒன்று இருந்திருக்குது என்று இப்பவும் அதை என்ன செய்யலாம், சொல்லலாம். இதை புரிஞ்சு கொள்வதாக இருந்தா இது எல்லாம் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். சூரத்துல் வாக்கியாங்கிற 56வது சூரா, 56வது சூறாவுல 63 64 வசனத்தை எடுத்துக்கிறங்க. இதே மாதிரி எல்லாம் சொல்றான். இதே மாதிரி இவங்க சொல்றபடி சொல்றதா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லான்றலாம். இவங்க சொல்றபடி சொல்றதா இருந்தா இந்த ஒமார் அமைத்த இதர் அமைத்தங்கிறத வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தன்மையே ரசூலுக்கு வந்து விட்டது என்று இவர்கள் சொல்வார்களேயானால் அதுக்கு என்ன செய்யலாம், இந்த வசனத்தை உதாரணமா காட்டலாம். அல்லாஹ் என்ன செய்யறான், அஃபரைத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை பற்றி நீங்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். அஃபரைத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே
அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்க விவசாயம் பண்றீங்களா நான் பண்றேனாங்கறான்ல. நீங்க விவசாயம் பண்றீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க பண்றீங்களா நான் பண்றேனாங்கறான்ல. நம்ம தான் விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்றேன்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் மண்ணை உழுவுறோம், தண்ணி பாய்ச்சுறோம், உரம் போடுறோம், அது விதையை கொண்டு விதை விதைக்கிறோம், எல்லாம் நம்ம தான் செய்யறோம். அவ்வளவுதான் நம்ம வேலை. நிஜமாக விவசாயங்கிறது விளைய வைக்கிறது. அதை செஞ்சது யார்? நாங்களோட செஞ்சேங்கிறான்ல. அல்ல என்ன சொல்றான்? நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்க செஞ்சீங்களா நான் செஞ்சேனா? நீங்க தான் விவசாயம் செய்யறீங்க. நீங்க செய்யும் போது யார் செய்யல? நீங்க செய்ய நான் தான் செஞ்சேங்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விவசாயிகள் அல்லாஹ். ஏன் விவசாயம் செய்யறான? அவன் செய்யல, அல்லாஹ் தான் செய்யறான். விவசாயி அல்லாஹ்வாயிட்டான் அப்படின்னு அர்த்தமா? அல்ல வேற என்ன அர்த்தம்? நீங்கள் விவசாயம் செய்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விதையை தூவுகிறீர்கள் அர்த்தம். நான் விவசாயம் செய்யறேன்னு என்ன அர்த்தம்? அதை முளைக்க செஞ்சு உனக்கு பலனை தர்றது ஏன் வேலை? நீ தூவணும்னு முளைச்சிருமா? அதுக்கு எவ்வளவு செட்டிங், எவ்வளவு வேலைகள்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் நான் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் செய்யற காரணத்தினால உனக்கு அந்த அறுவடை செஞ்சுக்கிற என்று அல்லாஹ் அதுக்கு தான் சொல்லி காட்டுறான். அப்ப நீங்கள் விவசாயம் செய்யும் போது நீங்க செய்யல நான் தான் செய்யறேன்னா இதை எப்படி விளங்கிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இந்த விவசாயம் நடக்கவில்லை. நம்ம நெல்லை தான் கொண்டு புதைக்கிறோமே தவிர அதுக்கு மேல அதை பயிராக்குவதோ கதிராக்குவதோ அதுல வளர செய்வது நம்ம கையில இருக்குது, நம்ம கையில இல்ல. இந்த நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு அல்லாஹ் இது மாதிரி வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னும் இது எங்க இருக்குன்னு கேட்டா 56வது சூறாவுல 63 64 இருக்கிறது. இன்னொரு வசனத்துல இதுல இன்னும் இது விவசாயிக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்ல முடியும். இவங்க வாதப்படி விவசாயிகள் எல்லாம் அல்லாஹ். ஏன் விவசாயிகள் விவசாயம் செய்யறாங்களே அவங்க செய்யறது கிடையாது, அல்லாஹ் தான் அவர்களாக மாறி விவசாயம் செய்யறான்னு அர்த்தம் வந்துருது. இவங்க சொல்ற அர்த்தம் கொடுத்தா ஒமார் அமைத்த இதரமைத்த என்பதற்கு இவர்கள் என்ன மாதிரி அர்த்தம் வைத்தார்களோ அதே ஸ்டைல்ல நம்ம அர்த்தம் வைப்பதாக இருந்தால் விவசாயிகளாக அல்லாஹ் மாறிவிட்டான், அல்லாஹ் தான் விவசாயி தான் அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இது விவசாயியை விட்டுருவோம், நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். இப்ப நம்ம மனசுல எத்தனை விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப உட்கார்ந்துட்டு என்ன செய்றீங்க? இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், கேள்வி எல்லாம் கேட்க போறாங்களா, என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, இப்படிங்கிற மாதிரி பல நினைப்புகள் உங்க மனசுல எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். இந்த எண்ணங்கள் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அல்லாஹ் சொல்றான் நான் நினைக்கிறேன், நீ நினைக்கிறல நான் தான் நினைக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா தஷாஊன இல்லா அய்யஷா அல்லாஹ். அல்லாஹ் நினைக்காம நீ நினைப்பது இல்லை, நீ நினைக்கிறது அல்லாஹ் நினைக்கிறது தான். அல்லாஹ் நினைக்கிறது தான் நீ நினைக்கிற. உண்மைதான் அது. இப்ப நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவன் நினைச்சதானா இல்லையா? அல்லாஹ் நினைச்சதான் நீங்க நினைக்கிறீங்க, அல்லாஹ் நினைக்காத ஒன்றை நீங்க நினைக்க முடியாது. அப்ப 76வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வமா தஷாஊன இல்லா அய்யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவது கிடையாது. அப்ப அல்லாஹ் நாடுறதுதான் நீங்க நாடுறது. அப்ப நம்ம தான் அல்லாஹ், நம்ம நாடுறத நல்லா நாடி இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன நாடி இருக்கிறோமோ அதெல்லாம் அல்லாஹ் நாடுனது. அல்லாஹ் நாடியதை நானும் நாடி விட்டேன், அல்லாஹ் நாடியதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் தான் அல்லாஹ்னு சொல்ல முடியுமா? அது அதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் என் கையில் இருக்குங்கிறதுக்கு சொல்ற வார்த்தைய கண்ட்ரோல் அவன்கிட்ட இல்லங்கிறதுக்கு மாத்திட்டாங்க. அர்த்தத்தை எப்படி உள்டா பாக்குறான்? எல்லாம் என் கையில தாங்கிறதுக்காக இந்த வார்த்தையை எல்லாம் சொல்றான். எல்லாம் என் கையில, நீ அருவாள் எடுத்து வெட்டினாலும் சரி கண்ட்ரோல் என் கையிலங்கிறான். அதுக்கு தான் அதை சொல்றான். நீ மண்ணள்ளி வீசி இருக்கலாம், கண்ட்ரோல் என் கையில இருக்கிறது, நான் தான் அவனுடைய விளைவுக்கு பொறுப்பாளியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் நான் தான் எல்லாண்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்படி விளங்குறதுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய வல்லமையை கூட்டி விளங்குறதுக்கு பதிலாக எப்படி விளங்குறான்? குறைச்சி விளங்குறது பயன்படுத்துறான். அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றலை குதிரத்தை கம்மியாக்குவதற்காக வேண்டி இந்த மாதிரியான உதாரணம் சொல்லக்கூடிய காட்சி இதெல்லாம் உங்க நாளைக்கு எடுத்து வைப்பார்கள். எதிர்காலத்தில் என்ன செய்வாங்க? இதெல்லாம் காட்டி நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலாம். அப்ப ஏப்பா நீ நாவூராண்டவட்ட ஏப்ப கேட்டேன்னு புளிப்பான். அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. முதல் அவுலியாவுக்கு ஆதாரம் கொடுறாண்டா கிடையாது. எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்குள்ள சொல்லுவாங்க. பேருக்கு ரசூலுல்லாஹ்க்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. பேருக்கு ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு அதை சரின்னு சொன்ன பிறகு அதனாலதான் அவுலியாட்ட கேட்கணும். அவுலியாட்ட டாபிக் இங்க வரவே இல்லை. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வசனத்தை காட்டுவாங்க. 48வது சூறாவுல 10வது வசனம். இது என்ன வசனம்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்க சஹாபாக்கிட்ட ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க. பல உடன்படிக்கை எடுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோழர்கள்ட்ட நிறைய உடன்படிக்கை எடுப்பாங்க. அந்த உடன்படிக்கையில இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை?
அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு போயிடுறாங்க. உம்ராவுக்கு போகும்போது அவங்க தடுக்கப்படுறாங்களா, அவங்க உள்ள விட மாட்டாங்கிறாங்க. மக்காவாசிகள்லாம் உள்ள விட மாட்டாங்கிறது. அப்ப அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தூதரை அனுப்புறாங்கன்னா மருமகன உஸ்மான் அனுப்புறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள போனவங்க திரும்பி வரலன்றவுடனே அவரை கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள் மத்தியில பரவுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சந்தேகப்படுறாங்க. போனால காணாம தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் பூரா ஒப்புக்கொண்ட ஒரு விதி. இன்னைக்கு கொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டு தூதர் இருப்பாரே, ஆனால் அவர் எந்த இதுவும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தான் தூதர் நடமாடிட்டு தான் இருப்பாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை நடந்தாலும் பாகிஸ்தான் தூதரை இந்தியா பாதுகாக்கும், இந்தியாவுடைய தூதரை பாகிஸ்தான் பாதுகாக்கும். பாதுகாக்க வேணாண்டு முடிவெடுத்தா தூதரை கட் பண்ணிட்டு தூதரை பாதுகாப்பு அனுப்பி தான் வைப்பாங்களே தவிர அவங்களை கொல்ல மாட்டாங்க, அவங்களை அழிச்சிட முடியாது. அந்த மாதிரி தூதர உறவு முறிச்சுக்கிட்டு வேண்டாம் அனுப்பி வைக்கலாம் அதிகபட்சமாவே தவிர இது உலகம் பூரா ஒப்புக்கொள்ள ஒரு விஷயம். அப்ப நம்ம ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி, போனால காணா அவரை கொலை பண்ணிட்டாங்க இவங்க நினைத்து கொண்டு எல்லாத்தையும் ஒரு உடன்படிக்கை கேட்கிறாங்க. உஸ்மானை அவர்கள் கொண்டிருப்பார்களே ஆனால் அதை கடைசி வரைக்கும் நின்று கணக்கு தீர்க்காமல் போக மாட்டோம் என்று சொல்றவர்கள்லாம் என்கிட்ட உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாம அந்த சபையில் இருந்த அத்தனை பேருமே ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க உறுதிமொழி கொடுத்தார்கள். என்ன உறுதிமொழினா, அல்லாஹ் நஃபீர் பின் வாங்க மாட்டோம், கடைசி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதிமொழி தருவீர்களான்னு கேட்கிறாங்க. உறுதிமொழி கொடுத்துறாங்க. உறுதிமொழி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துட்டார். ஒன்னும் நடக்கவனா இல்ல, அவர் ஏதோ தாமதமாக்கிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த விதமான டேமேஜ் ஏற்படவில்லை, அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆனாலும் திரும்பி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உறுதிமொழி கொடுக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் கொடுத்தாங்க. உயிர் போனாலும் சரி நாங்க நிப்போன்னு கொடுத்தாங்கல்ல, பெரிய தியாகம்லாம் அவங்க பண்ணிரல, அதுக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனா பண்ணுறதுக்கு தயாரா தான் உறுதிமொழி கொடுத்தாங்க. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னல்லதீன யுபாயிஊனக, உம்மிடத்திலே உடன்படிக்கை எடுத்தார்களே அவர்கள், இன்னமா யுபாயிஊன் அல்லாஹ், அவங்க அல்லாஹ்விடத்தில் தான் உடன்படிக்கை எடுத்தார்கள். உங்களிடத்திலே முகமது நபியே உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்களே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்களுடைய கைகளுக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உம்மிடத்தில் உடன்படிக்கை எடுத்தாங்க இல்லையா, அது உம்மிடத்தில் எடுக்கல, உன்னிடத்தில் உடன்படிக்கை எடுத்தவர்கள் என்னிடத்தில் எடுக்கிறார்கள். அவங்களுடைய கைகள் மேல அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. இது 48வது சூராவுல 10வது வசனத்தில் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய கை தான் ரசூல் கை. ரசூல் கையில தானே மக்கள் எல்லாம் கையை வச்சாங்க. அதை அல்லாஹ் எப்படி சொல்றான், என் கை அவர்களுடைய கை மேல இருந்துச்சுன்னு சொல்றான். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கை தான் ரசூல் கை, ரசூல் கை தான் அல்லாஹ்வுடைய கை. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யும், அவங்க கை அல்லாஹ்வுடைய கைன்னு ஆயிட்டா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கை இருந்தா அவன் என்ன செய்யலாம்ல, என் கை அல்லாஹ்வுடைய நௌதுபில்லாஹ் வச்சுக்கிருவோம், என் கை அல்லாஹ்வுடைய கைன்னா அப்புறம் என்ன இருக்கு, நான் நினைக்கிறேன் செய்வேன்ல, உங்க கை அல்லாஹ்வுடைய கைன்னு அதுக்கு அர்த்தம் என்ன வேணாலும் செய்யலாம் அர்த்தம் தானே. அப்ப அந்த அர்த்தத்தை இது தருகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இருந்த எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது என்று இத மாதிரி வசனத்தை வைத்துக் கொண்டு அவங்க வாதிடுவார்கள். இதுவும் அறியாம தான். ஏன் அறியாமங்கிறோம், இதுல அல்லாஹ்வுடையது இல்லைங்கிற சம்பவம் ஆரம்பமே இல்லைன்னு காட்டுது. போனாலும் கொண்டுட்டாங்களா இல்லன்னு தெரியல. இப்ப ரசூலுல்லாஹ் தான் அல்லாண்டா முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. ஏன் அவருக்கு ஒண்ணு ஆவலை, இப்ப வந்துருவாரு இப்ப அப்படின்னு சொல்லணும். அனுப்பி விட்டாங்க, அனுப்பி விட்டாலும் வரலன்னு என்ன செய்யணும், காரணத்தை அங்க சொல்லி இருக்கணுமா இல்லையா. அவருக்கு ஒண்ணுமே ஆவல, ஆயிருச்சுன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்களா, அது மனிதரா அல்லாவா, அல்லாஹ்வான்னு அப்படி நினைப்பானப்ப அல்லாஹ் தான் ரசூல்னு சொன்னா சம்பவத்துடைய முன்பகுதி எதை காட்டுது, இல்ல அவன் மனிதரை காட்டிக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய எந்த விதமான ஒரு சக்தியும் இல்ல, போனால் என்ன ஆச்சுங்கிறது தப்பா தான் விளங்கிட்டாங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகாம இருந்தும் கூட என்னமோ ஆயிடுச்சுன்னு தான் நினைத்தார்களே தவிர என்ன உள்ள நடந்தது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருப்பார்களே. ஆனால் இந்த உடன்படிக்கை நடந்திருக்குமா, இந்த உடன்படிக்கைக்கு தேவை இருந்திருக்காத. போனாலும் இந்த அங்கதான் இருக்க கண்ணாடி இப்படி பார்த்துட்டு இருக்கலாமே, இந்த அங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு, இந்த வந்துருவாரு, இந்த அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி இருப்பார்களே. ஆனால் எதுக்கு இந்த உடன்படிக்கை, உடன்படிக்கையோட பேசிக்கே என்னத்தை காட்டுதுன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரா இருந்தார்னு காட்டுகிறது. உடன்படிக்கையுடைய ஆரம்பமும் உடன்படிக்கைக்கான காரணமும் என்ன சொல்கிறது என்றால் அவங்களுக்கு இறைத்தன்மை, இறைவனுடைய ஆற்றல் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று விளங்குகிறது.
அப்புறம் இதை சொல்றான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது என்னது? ரொம்ப சாதாரணமா உலகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம் கேட்டா, நம்ம ஒருத்தரை ஒரு பொறுப்பாளரா ஒன்றுக்கு நியமித்தோம் என்று சொன்னால் அவர்கிட்ட செய்யற உடன்படிக்கை நம்மள்கிட்ட செஞ்ச உடன்படிக்கை தானே. இப்ப அமெரிக்காவில இருந்து ஒரு தூதரை இங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் தூதரோட உடன்படிக்கை செய்யுது. அது யார்கிட்ட செய்யற உடன்படிக்கை? தூதர்கிட்ட செய்யற உடன்படிக்கையா? தூதர்கிட்ட உடன்படிக்கை செஞ்சா ஒபாமாட்ட செஞ்ச உடன்படிக்கை தானே. அமெரிக்காவில ஒரு தூதர் அனுப்பி விட்டாங்கன்னா தூதர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் நம்ம பண்ணனா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தூதரை யார, தூதருக்குன்னு தனி அதிகாரம் எப்பவுமே கிடையாது. தூதர்கிட்ட உடன்படிக்கை செய்தால் தூதர் அவர் இஷ்டத்துக்கு செய்வாரா? அங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு மெசஞ்சர் தானே அவரு, செய்தி சொல்லக்கூடியவர் தானே தூதருங்கிறவரு. அப்ப தூதராக ஒருத்தர் வரும்போது அவர்கிட்ட உடன்படிக்கை எடுத்தோமே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அனுப்புனவர்கிட்ட எடுத்த உடன்படிக்கை தானே அர்த்தம். இது சாதாரணமா நம்மளே பேசலாமே. இப்ப மன்மோகன் சிங் என்ன பண்றாருன்னா ஒரு தூதர் அங்க அனுப்புறாரு. நம்ம சொல்லலாமே இந்த தூதர்கிட்ட உடன்படிக்கை எடுத்தவர் பிரதமர்கிட்ட எடுத்தவர் ஆவார்னு சொல்லலாமே. ஏன்? பிரதமர் தான் அவர் அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம நாட்டு பிரதமர் தான் ஒரு ஆளை தூதராக இலங்கைக்கு என்ன செய்யறாரு? நிருபமா ராவை பிடிச்சி இலங்கைக்கு அனுப்புறாரு. அந்த அம்மா போயிட்டு என்னத்தையா பேசி அக்ரிமெண்ட் போட்டு வருது. அதுக்கு அர்த்தம் என்ன? மன்மோகன் சிங் போட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு அவர் தான் எல்லா விதி எல்லாம் சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ ஒரு தூதருக்குன்னு ஒரு தனியா உலகம் பூரா ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவ்வளவு வேணாங்க. நீங்க சொத்துக்கு ஒருத்தன பவர் கொடுத்துடுறீங்க, அவன் போட்டு வித்துட்டான்னு நீங்க எத்தனை அர்த்தம்? நான் என் சொத்தை விற்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளுக்கு நினைச்சிட்டேன் பவர் கொடுத்துடுறேன், இவர் என்னுடைய சொத்தில் என்ன வேண்டாலும் செய்யலாம், விற்கலாம், வாங்கலாம், எல்லாம் செய்யலாம் நான் எழுதி கொடுத்துடுறேன். நான் பாட்டு வெளிநாட்டு கூட போயிருவேன், அவன் போய் வித்துட்டு வந்துருவான். வித்தா அது யாரு வித்ததா அர்த்தம்? நான் வித்ததா தான் அர்த்தம். நான் யாருக்கு பவர் கொடுத்தேன் அவன் வித்துட்டான்னு சொன்னா அது சட்டப்படி செல்லும். நான் வந்து பின்னாடி மறக்க முடியாது. எழுதி கொடுத்துட்டான்னு வைங்க, எழுதி வித்துட்டான்னு சொன்னா நான் வந்துகிட்டு நான் விற்கவில்லை, நான் பவர் கொடுத்த ஒருத்தன் வித்தான்னு சொல்ல இயலாது. நீ எப்ப பவர் கொடுத்துறியோ அது நீயே கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். அப்ப இதே மாதிரியான ஒரு டாபிக்ல தான் இது வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உடன்படிக்கை செஞ்சு எதுக்காண்டி பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வை கடவுள் நினைச்சிட்டா பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை கேட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்லி தான் கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட செய்யறதுக்கு தானே வந்து வருது. இன்னும் சொல்ல போனா இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் சொல்லிதான் எடுத்தது என்று சொல்லிருக்கு. இதுக்கு பின்னாடி இதே வசனத்துல பின்னாடி என்ன வருதுன்னா ஃபமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் என்ன அல்லாஹ் எந்த விஷயத்தில் உறுதிமொழி எடுத்தானோ அதை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்குங்கிறான். அப்ப இந்த உடன்படிக்கைக்கு சொந்த காரணம் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் வந்து மனுஷன் வந்து எடுக்க மாட்டான். அல்லாஹ் வந்து நம்மளோட உடன்படிக்கை எடுப்பதாக இருந்தால் மனுஷன் வந்து நேரடியாக அல்லாஹ் எடுப்பானா? தூதர் வழியா மட்டும்தான் எடுப்பான், ரசூலுல்லாஹ் வழியா மட்டும்தான் எடுப்பானே தவிர தூதர் இனிமே அனுப்பாட்டி நம்மகிட்ட எந்த உடன்படிக்கையும் அல்லாஹ் எடுக்க மாட்டான். அப்ப அந்த அடிப்படையில் எடுத்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து பேசப்படுது என்று என்ன செய்றாங்க? இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு தவறான ஒரு அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்ன செய்வார்கள் என்று கேட்டா இன்னொரு செய்தியும் உங்கள்கிட்ட சொல்வார்கள். என்ன செய்தின்னு கேட்டா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? இது வந்து 4வது அத்தியாயத்தில் 64வது வசனம். இவர்கள் பாவம் செய்துவிட்டு உளவு அன்னகும் இல்லலமும் அம்புசகும், பாவம் செய்துவிட்டு ஜாவுக்க உன்னிடத்திலே வந்து ஃபஸ்தக்பருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி வஸ்தக்பரலஹும் ரசூல், தூதராகிய நீயும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால் லவஜதுல்லாஹ தவாபர் ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிப்பவனாக அவர்கள் காண்பார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா நமக்கு மன்னிப்பு வேண்டுமானால் ரசூலுல்லாஹ்வும் நமக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்ம பாவத்துக்கு நம்மளே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி வருதுல தோரணை வாசனை எப்படி இருக்குன்னு கேட்டா உளவு அன்னகும் இல்லலமும் அம்புசகும், ஒருத்தர் யாராவது அநியாயம் செய்து விட்டார்களே ஆனால் அநியாயம் செய்து விட்டு ஜாவுக்க முகமதே உங்களிடத்தில் வந்து ஃபஸ்தக்பருல்லாஹ, அவங்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு, தூதராகிய நீங்களும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால் லவஜதுல்லாஹ தவாபர் ரஹீமா, அப்பதான் அல்லாஹ் மன்னிக்கிறவனா காண்பார்கள் இருக்கிறது. இதுல என்ன விளங்குகிறது? நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருந்தால் நபி நமக்காக பாவ மன்னிப்பு தேடணும். அதனால ரசூலுல்லாஹ் நாங்க துஆ செய்றோம், ரசூலுல்லாஹ்வே நாங்க பாவம் செஞ்சிட்டோம்,
நீங்க எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு ஏன் கேட்கிறோம்? அப்படி கண்டிஷன் போடுறான் அல்லாஹ் 4வது சூராவில் 64வது வசனத்தில் அவங்களும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவங்களுக்காக ரசூலும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது என்று ஒரு வாதம் வைப்பார்கள். இந்த வாதம் எவ்வளவு ஒரு அபத்தமான வாதம் என்பதையும் இன்னும் அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம்.